துர்க்கை அம்மனுடைய 9 வடிவங்களான நவ துர்க்கையை வழிபடும் காலம்தான் இந்த நவராத்திரி காலம் அப்படிங்கிறது உண்மை. அந்த நவராத்திரி 2025ற்கான நவராத்திரி கொலு வைப்பதற்கான உகந்த நேரம் என்ன, அதே போல் கொலுவில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய சிலைகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாக சொல்லப்படும் இந்த நவராத்திரி இன்று செப்டம்பர் 22ஆம் தேதி துவங்க இருக்குது. பெண்கள் விசேஷமாக கொண்டாடப்படும் பண்டிகை தான் இந்த நவராத்திரி. ஆண்களுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி அப்படின்னும், பெண்களுக்கு 9 ராத்திரி நவராத்திரி அப்படின்னும் சொல்லப்படுது. அப்படி பெண்களுக்காகவே உருவாக்கப்பட்ட இந்த நவராத்திரி விழா அப்படிங்கிறது இந்த ஆண்டு எந்த நாளில் வருது, கொலு வைப்பதற்கான நல்ல நேரம் என்ன, கொலுவில் என்னென்ன சிலைகள் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும், இப்படி பலவிதமான கேள்விகளுக்கான பதிலாக தான் இந்த பதிவு இருக்க போகுது. பெண் சக்தியை போற்றும் மிக உன்னதமான பண்டிகை வழிபாட்டு காலமாக சொல்லப்படுவது தான் இந்த நவராத்திரி பண்டிகை அப்படின்னும், புரட்டாசி மாதத்தில் வரும் சாரதி நவராத்திரியையே எல்லோருமே வெகு கோலாகலமாக நவராத்திரியாக கொண்டாடுறோம். பராசக்தி அசுரர்களை வதம் செய்து வெற்றி கொண்டதை கொண்டாடும் விழாவாக தான் இந்த நவராத்திரி விழா அப்படின்னு புராணங்களில் கதை சொல்லப்பட்டிருக்கு. புரட்டாசி மாத அமாவாசை, அதாவது மகாலய அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமை துவங்கி அஷ்டமி வரையிலான 9 நாட்களும் நவராத்திரி அப்படின்னும், 10வது நாளை விஜயதசமி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். நவராத்திரியின் முதல் 3 நாட்கள் துர்கா தேவியையும், அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மி தேவியையும், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி தேவியையும் வழிபாடு செய்கிறோம். நவராத்திரியின் 9 நாட்களும் அம்பிகையின் 9 விதமான சக்திகள் போற்றி துதிக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல் இந்த ஆண்டு பார்த்தோன்னா செப்டம்பர் 22ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு நவராத்திரி துவங்குது. முதல் நாளில் கலசம் அமைத்து கொலு படிகள் அடுக்கி வழிபாட்டை துவங்க வேண்டும் அப்படின்னும், செப்டம்பர் 28ஆம் தேதி கடைசி 5 நாட்கள் மகா சஷ்டி, மகா சப்தமி, மகா அஷ்டமி, மகா நவமி, அதை தொடர்ந்து விஜயதசமியும் கொண்டாடப்பட இருக்கு அப்படின்னும், செப்டம்பர் 22ஆம் தேதி நவராத்திரி வழிபாடுகள் துவங்கி அக்டோபர் 1ஆம் தேதி சரஸ்வதி பூஜை அப்படின்னு சொல்லப்படும் மகா நவமியும், அக்டோபர் 2ஆம் தேதி விஜயதசையும் நம்ம கொண்டாட இருக்கிறோம். இந்த நவராத்திரியின் முக்கியமாக சொல்லப்படும் கொலு வைப்பதற்கான உகந்த நேரம், கலசம் வைப்பதற்கான உகந்த நேரம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, கொலுவில் வைக்க வேண்டிய முக்கியமான சிலைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். புரட்டாசி மாத அமாவாசை அடுத்த நாள் நவராத்திரி துவங்கும். செப்டம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மகாலய அமாவாசை நம்ம வழிபாடு செய்தோம். அதற்கு அடுத்த நாள் திங்கட்கிழமை செப்டம்பர் 22ஆம் தேதி நவராத்திரி துவங்குது. அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி சரஸ்வதி பூஜையும், அக்டோபர் 2ஆம் தேதி விஜயதசையும் நம்ம கொண்டாட போகிறோம். எப்போதுமே பிரதமை திதியில் அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்ப்பிறை பிரதமையாக இருந்தாலும், பௌர்ணமிக்கு பிறகு வரும் தேய்பிறை பிரதமையாக இருந்தாலுமே அந்த நாளில் சுபகாரியங்கள், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எதுவும் செய்யப்படுவது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் நவராத்திரிக்கு கொலு வைப்பவர்கள், கலசம் வைத்து பூஜை செய்பவர்கள் மகாலய பட்சம் முடியும் அந்த புரட்டாசி அமாவாசை துவங்கும் பழக்க காலமாக இருந்து வருது. நவராத்திரி தொடங்கக்கூடிய முதல் நாளான திங்கட்கிழமை அன்னைக்கு காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள முகூர்த்த நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் கொலு வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் செப்டம்பர் 22ஆம் தேதி அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது வருது. காலை 11:49 மணி முதல் பகல் 12:38 வரையிலான மிகவும் மங்களகரமான நேரம் இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுவதால் இந்த நேரத்தில் தாராளமாக கொலு வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் பிரதமை திதியில் கொலு வைப்பதை நிறைய பேர் தவிப்பார்கள். அப்படிங்கிறதுனால தான் ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை சடங்குகள் எல்லாமே தர்ப்பணம் முடித்து அதற்கு பிறகு கோலம் போட்டு விளக்கேற்றிய பிறகு நல்ல நேரம் பார்த்து கொலு வைப்பது சில பேர் இப்படியும் செய்வாங்க. என்னவாக இருந்தாலும் நல்ல நேரம் பார்த்து அந்த கொலுவை வைத்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல் அந்த நவராத்திரிக்கு ரொம்பவே முக்கியமாக சொல்லப்படும் கொலு வைப்பதன் மூலம் அந்த கொலுவில் இருக்க வேண்டிய முக்கியமான சிலைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
அம்பிகை வழிபடுவதற்கான மிக மிக முக்கியமான பண்டிகை தான் இந்த நவராத்திரி பண்டிகை. 9 நாட்களும் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி முப்பெரும் தேவியரையும் வழிபட்டு வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெறுவதற்குரிய நாட்கள் தான் இந்த நவராத்திரி திருவிழா. நவராத்திரியில் மிக முக்கியமாக விஷயமாக சொல்லப்படும் கொலுவில் என்னென்ன சிலைகள் அவசியமாக இடம்பெற வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நவராத்திரி அப்படிங்கிறது 9 இரவுகள் கொண்ட ஒரு பண்டிகை. பெண் சக்தியை போற்றி கொண்டாடி வழிபட்டு அம்பிகையின் அருளை பெறுவதற்கான ஒரு காலமாகவே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நவராத்திரியில் கொலு வைப்பதற்கான சில வழிமுறைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கலசம், முதல் படியில் கலசம், ராஜராஜேஸ்வரியின் சிலையை வைக்க வேண்டும் அப்படின்னும், அதற்கு அடுத்த படியில் அஷ்டலக்ஷ்மி, பெருமாளின் தசாவதாரம், மற்ற தெய்வங்களின் சிலைகள், அதற்கு தேவர்கள், ரிஷிகள், மகான்கள் சிலைகள், அதற்கு கீழ் சாதாரண மனிதர்களின் சிலைகள், கல்யாண செட்டு போன்ற பொம்மைகளையும், கடைசியாக கீழ் உள்ள படிகளில் ஓரறிவு ஜீவன்களின் சிலையும் வைப்பது சிறப்பு. நவராத்திரி குழுவில் அழகிற்காகவும் நாகரீகத்திற்காக அப்படின்னு பல சிலைகளை வைக்கும் வழக்கம் நிறைய பேர்கிட்ட வந்துருச்சு. இருந்தாலும் நவராத்திரி குழுவில் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் அப்படின்னு சில சிலைகள் சொல்லப்பட்டிருக்கு. நவராத்திரி குழுவில் இந்த சிலைகள் இருந்தால் மட்டுமே அம்பிகையும் மற்ற தெய்வங்களின் சக்தியும் நம்மளுடைய வீட்டில் எழுந்தருளி அருள் செய்ய வைத்திருப்பதாக அர்த்தம். அப்படி குழுவில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய சிலைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இப்போ தெரிஞ்சுக்கலாம். நவராத்திரி கொலுவில் கலசம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. தனியாக சொம்பில் கலசம் அமைத்து வழிபட்டாலும் கலசம் அல்லது கும்பமாக இருக்கும் சிலை இடம்பெற வேண்டும் அப்படின்னும், அதற்கு பிறகு 8 லக்ஷ்மி உருவங்கள் இருக்கும் அஷ்டலக்ஷ்மிகளின் சிலைகள், மகாவிஷ்ணுவின் தசாவதார சிலைகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க வேண்டும். அடுத்தது ராஜராஜேஸ்வரியின் சிலை கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு சிவபெருமான், பார்வதி தேவி, விநாயகப் பெருமான், முருகப்பெருமான் ஆகியோர் குடும்பமாக இருக்கும் சிலை கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதே போல் ராமர், சீதா பிராட்டியோடு, லக்ஷ்மண் சமேத ஆஞ்சநேயரோடு பட்டாபிஷேக கோலத்தில் இருக்கும் சிலை கண்டிப்பாக இருக்க வேண்டும். தெய்வங்கள் குடும்பத்தோடு இருப்பதும், ராமரின் பட்டாபிஷேக கோலம் அப்படிங்கிறது வீட்டில் அமைதி, மகிழ்ச்சி, வெற்றி, நிறைவான ஆனந்தத்தையும் கொடுக்கும் அப்படின்னும் கண்டிப்பாக இந்த சிலைகள் இருப்பது மிக மிக அவசியம். அதே போல் திருமண செட் பொம்மைகள், தாம்பூல செட் பொம்மைகள், மங்கள விஷயங்கள் உணர்த்தும் பொம்மைகள் வைப்பது முக்கியமான ஒரு விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு. கொலுவில் வைக்கப்படும் இந்த பொம்மைகள் வீட்டில் எப்பொழுதுமே தெய்வீக சக்தியையும் மங்களத்தையும் மகிழ்ச்சியையும் நிலைத்திருக்க செய்யும் அப்படின்னும், மங்களமான விஷயங்களை குறிக்கும் சிலைகள் கொலுவில் அதிகம் இடம் பெற்றுச்சுன்னா அம்பிகை தானாக விரும்பி வந்து கொலுவில் எழுந்தருளி நமக்கு அருளை வாரி வாரி வழங்குவாள் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதனால் இந்த சிலைகள் கண்டிப்பாக இருக்கும்படி நம்ம பார்த்துக்கிட்டு இந்த நவராத்திரியை சீரும் சிறப்பாக கொண்டாடி அம்பிகையின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.